अस्मद्गुरु परमगुरुन् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथशतशिक्षणेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं तमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ताच्छन्दसां वक्ता पञ्जरात्रस्य स्वयं முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமாகவும் அமையிறது அப்படின்னு சொன்னோம். அந்த மங்கள ஸ்லோகத்துல விஷய நிர்தேசமா இதுல என்ன பிரதானமா காண்பிக்கப்படுறது இந்த ஸ்தோத்திரத்துல அப்படின்னா ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பெருமைகள்லாம் சாரங்கள்லாம் காமிக்கப்படுறது அப்படின்னு சொன்னோம். அதனால இந்த வஸ்து நிர்தேசம் அப்படின்ற முதல் அது பெருமாளை பத்தி ஸ்தோத்திரமா இருந்தாலும் முதலாச்சாரியனை பத்தினதான தனியனா இருந்தாலும் அந்த பல சமூகங்கள்ல ஸ்ரீபாஷ்யத்தை இது வஸ்து நிர்தேசமா கொண்டிருக்குது இந்த கிரந்தம்ன்றது அந்த பல சமூகங்கள் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுல கமபி அப்படின்றது ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயம் கொண்டதாயும் 16 பாதங்கள் கொண்டதாயும் 156 அதிகரணங்கள் உள்ளடக்கியதான இந்த ஸ்ரீபாஷ்ய முதல் 4 சூத்திரங்கள் 4 அதிகரணமாயிருக்கு. ஒவ்வொன்றும் அதிகரணம் 4 அதிகரணங்கள். இந்த 4 அதிகரணங்கள்ல சாஸ்திர ஆரம்பகம் அந்த சாரீரக சாஸ்திரத்தை ஆரம்பிக்கக்கூடியதா இருக்குது. சாஸ்திர ஆரம்பம் விவரமா சொல்றது அப்படின்னு அதுதான் சாஸ்திர ஆரம்பம்னா முன்னுரை போல வச்சுக்கோங்க. அது அதுல இந்த கமபின்ற பதமாகப்பட்டது முதல் அதிகரணமான ஜிக்ஞாசாதிகரணத்தை காண்பிக்கிறது. காண்றது பிரம்மத்தை குறிக்கிறது. அதனால பிரம்மன்றது தானும் பெருசா இருந்து மற்றவர்களையும் பெருசா ஆக்கக்கூடிய தன்மை உள்ளது பிரம்மம்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, ஆபி சப்தத்தினால இன்னும் அதுக்கு ஒரு குணம் இருக்குது. என்னன்னா முதல் அதிகரணம் முதல் சூத்திரம் என்ன சொல்றது? முதல் அதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணம். பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மத்தை அறியக்கூடிய இச்சையை உண்டு பண்றது. அது அப்படின்றதுனால சான்ற பிரம்மம் மாத்திரம் இல்லாம அதுக்கு இன்னொரு குணமும் இருக்குது. அதாவது தன்னை அறியக்கூடிய வகையில அது விளங்குறது. அப்படின்றத அபிசப்தம் காட்டி ஜிக்ஞாசாதிகரணத்தை காண்பிக்கிறது, குறிக்கொள்றது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு மேல 2வது அதிகரணம் என்ன சொல்றது அப்படின்னா, பாஷ்யக்காரருடைய அவதாரிக்கு கிம் புனः தத்பிரம்ம யஜ்ஜிக்ஞாஸ்ய முச்சதே, எதை நாமோ அறியணும் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னா, மேலும் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது எப்படி அப்படின்றது இந்த அதிகரணம் சொல்றது. அதுல சூத்திரம் என்னது அப்படின்னா, முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்றா போல, அதாவது சூத்திரத்துல ரொம்ப அவசியாபேட்சிதமா இருக்கு சுருக்கமான அர்த்தத்தை மாத்திரமே சொல்றோம். நாம் இங்க ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணல. அதாவது அது இருக்குது இதுல என்ன, அப்ப அது கொஞ்சம் போறோம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஏதோ தின்மாத்திர பிரதர்சனம் பண்றோம். இந்த ஊருக்கு எப்படி போகணும்னா இப்படி கை காமிச்சாக்கா அந்த கை காமிக்குது, இப்படி போய் அப்படி போ, இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு சொன்னதுனாலே அந்த ஊருக்கு வரையில் போயிட்டோம்னு அர்த்தமா இல்லை. அது ஒரு வழியை காமிக்குது. அதை போல ஜிங் மாத்திர பிரதர்சனம் பண்றோம். சரி, அதனால இந்த பிரம்மமாகப்பட்டது எதை நாமோ அறியணும், அறியறதுக்கு அவா கொண்டு அறியணும் அப்படின்றத 2வது அதிகரணத்துல இருக்கக்கூடியதான சூத்திரம் சொல்றது.
ஜன்மாத்யஸ்ய அப்படின்னு கேள்வி வரச்சே எந்த பிரம்மத்தை நாம ஜிக்ஞாசை கொள்ளணும், அறியறதுக்கு அவா வந்து அறியணும் அப்படின்னு சொன்னா அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஜன்மாத்யஸ்ய ஜன்மாதி ஜன்மாதி அப்படின்னு சொன்னா ஜன்மம் மாத்திரம் இல்லை, ஆதி சப்தத்தினால மத்ததும். ஜன்மம்னா சிருஷ்டி, ஆதி சப்தத்தினால சிருஷ்டி என்ன, சிருஷ்டி தான் பதத்திலே சொல்லிடுச்சு ஜன்மம்னு. ஆதி சப்தத்தினால ஸ்திதி பிரளயம், ஸ்திதியும் பிரளயம். ஜன்மம் சிருஷ்டி, அப்புறம் ஸ்திதி, அதாவது முதல்ல பொருளை உண்டு பண்றது, அதுக்கப்புறம் அதை நீட்டித்து இருக்கக்கூடிய செய்யறது தான் ஸ்திதி. அந்த நீட்டித்து இருக்குச்சே அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் உபயோகம் இருக்கும். அதுக்கப்புறம் பிரளயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நேத்தே நாம பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். அதாவது ஒரு பொருளை அதான் பெருமாள் சிருஷ்டி பண்றான். நம்மலாம் சிருஷ்டி பண்ணான்னா தன்னை வணங்க வைத்த கரணம் இவை அப்படின்னு ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுதகதாம் ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வயஹரே ஏ கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரகிராண முகுந்த பாத துளசி மூத்தன் நமாதோக்ஷிதம்னு அவனுடைய திருமேனியை சேவிக்கிறதுக்காக கண்களும், அவனுடைய புகழை கேட்கறதுக்காக காதுகளும், அவனுடைய புகழை சொல்றதுக்காக வாயும், அவனுடைய கந்தத்தை நுகர்றதுக்காக துளசி முதலிய நுகர்றதுக்காக மூக்கும், அவன் கோவிலுக்கு செல்றதுக்காக கால்களும், அவனை வணங்கறதுக்காக நமஸ்கரிக்கிறதுக்காக வந்தனம் பண்றதுக்காக கைகளும், இப்படி தலையை வணங்கறதுக்காக தலை, இப்படியெல்லாம் அவன் சிருஷ்டி பண்றான். அது நீட்டின் இருக்க காலத்துல, நீட்டின் இருக்குன்னா அதை ரட்சிக்கிற காலத்துல அந்த நாம சிருஷ்டி பண்ணி நம்ம ரட்சிக்கிறோம். அப்புறம் அந்த ரட்சிக்கிற காலத்துல நாம வந்து இது மாதிரி பண்ணி தன்னை வணங்க வைத்த கரணம் இவை அப்படின்ற ரீதியில அவனை நமஸ்காரம் பண்ணணும். அதாவது மனோவாக்காயங்களால நமஸ்காரம், அதாவது சரணாகதி பண்ணி நம்ம அவனை அடையணும். அதுக்காக தான் அவன் பண்ணு நம்ம சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டிச்சு காப்பாத்துறான். ஆனா இந்த காக்கக்கூடிய காலங்கள்ல நாம என்ன பண்றோம், ஆன மாதிரி நாம பண்ணல. அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வேன், நமக்கு நம்முடைய புண்ணியபாவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன சரீரம் கொடுத்துருக்கானோ அந்த சரீரத்துக்கு ஏதோ ஒரு அல்பமான ஒரு ஆனந்தம் இருக்குமோ இல்லோ, அதுவே பேரின்பமான நினைச்சிட்டு நாம அவனை வணங்குறதே இல்லை. வணங்கி பேரின்பத்தை அடைய வேண்டிய இந்த சரீரம் நமக்கு சரீரத்தை கொடுத்துருக்கான் அவன் சரீரேந்திரியங்களை. ஆனா நாம் என்ன பண்றோம், நாம ஏதோ ஒரு புண்ணியபாவத்துக்காக பெற்ற சரீர இந்திரியம் இருக்க அதை அந்த அளவே உபயோகப்படுத்தும். சில பேர் என்ன பண்றான், படிக்கிறான், படிச்சான்னா சரி போதும், இதோட போதும், நம்ம குடும்ப ரட்சணத்துக்கு உண்டான வேலைக்கு போய் குடும்பத்தை ரட்சித்து போரும், இந்த படிப்பு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு இருக்கு. சில பேர் மேலே 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 போய் நல்ல அவார்டுலாம் வாங்கி ரொம்ப உயர்ந்தவனா மிளறான். அதுபோல நாம் அப்படியெல்லாம் போகாத என்ன பண்ணுறோம், அவனை வணங்காத நாம் என்ன பண்ணுறோம், அவன் கொடுத்த அதை அவன் அன்னைக்கு கொடுத்தானே ஆரம்ப தசையில் சிருஷ்டிக்கிட்டு அதுக்கு என்னவோ அந்த சரீரத்துக்கு உண்டான தர்ம ஒரு ஆனந்தம் இருக்குமே. இப்போ மனுஷன் இருக்கவனுக்கு வேலைக்கு நல்லா சாப்பாடு கடிச்சுட்டுனா வேலைக்கும் பசியோடு அல்லாடினான்னா என்ன சோறு கூட கிடைக்கல, என்ன ஜென்மண்டா நமக்கு என்னத்துக்கு இந்த பிறகு. அதே நல்ல சாப்பாடு கடிச்சுட்டு மாத்திரம் இல்லை, நல்ல சாப்பாடும் கடிச்சுட்டு என்னையா 3 வேளையும் சௌக்கியமா சாப்பிட்டு இருக்கோம், இருக்கிறதுக்கு இடம் இருக்குது, வீட்டில் ஃபேன் ஏசியெல்லாம் போட்டுருக்குது, அவ்வளோதான், என்ன இதோட என்ன வேணும் அப்படின்னு அதிலேயே பரியாப்தமாயிட்டு இருக்கு நம்முடைய ஆசை. அதனால அவனை வணங்குறதே இல்லை.
அப்ப என்ன பண்றான், பிரளயம் அழிக்கிறான் இந்த சரீரத்தை, அப்புறம் இன்னொரு சரீரத்தை கொடுக்குறான். அப்படி இப்படி இது இப்படி பண்ணாலும் இது சரியில்லைன்னு சொன்னா மொத்தமா பிரளயத்தை உண்டு பண்ணி பிரளயமாக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டிக்கிறான். அதனால இந்த ஸ்திதி காலத்துல ஏன் இது ரெண்டாவது இப்ப சொல்றேன்னா, இந்த ரக்ஷணம் பண்றானே அந்த ரக்ஷண காலத்துல சிருஷ்டியினுடைய பிரயோஜனமா தன்னை அவன் அடைஞ்சி அந்த ரக்ஷணத்து மூலமா இவன் நன்னா படிச்சு மேல மேல போறான்னு சொன்னமே, அவார்ட்லாம் வாங்குறான், கோல்டு மெடலிஸ்ட் ஆகலாம் இருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். ஆன மாதிரி இவன் போய் அப்படியே எம்பெருமான் அளவா உயர்ந்து போகாத அந்த ரக்ஷணத்தும் போது இருந்தான்னா அவனை பிரளயம் பண்றான், மறுபடியும் சிருஷ்டிக்கிறது. அதான் அதனால பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ரக்ஷணத்தும் போது இவன் எம்பெருமான அடைஞ்சுட்டான்னா சரணாகதி பண்ணி ரக்ஷண காலத்துல அவன் மறுபடியும் பிரளயத்துல ஆப்படவே மாட்டான். அதனால எது பிரம்மம் அப்படின்னு சொன்னா ஜன்மாதிகளை கொண்டது பிரளயம். சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் இந்த மூன்றும் எதனிடத்திலேருந்து உண்டாதோ அதுதான் பிரம்மம். அதை தான் நாம அறியணும். அப்படின்னு இப்ப அறிஞ்சோம்னா உடனே என்ன பண்ணுவோம், நாம மறுபடியும் பிரளயத்தில் ஆப்பிடுவோமா? இந்த சிருஷ்டி காலத்திலேயே அதான் இந்த சிருஷ்டியில இப்ப ரக்ஷண காலம் ஸ்திதி நமக்கு நீட்டின்னு இருக்க, அப்பவே நாம அவனை அடையறதுக்கு உண்டான உபாயத்தை பண்ணி உடனே நாம அவனை அடைஞ்சிடுவோம். மறுபடியும் பிரளயத்துல மாட்ட மாட்டோம். அப்படி இல்லைன்னா தான் இந்த பிரளயம் நடக்கணும். சரி, அதனால என்ன உபனிஷத்தே சொல்றது என்ன, யாரிடத்துலேருந்து இந்த சிருஷ்டி எவனிடத்துலேருந்து இது உண்டாதோ, எவனால இது ஜீவிக்கிறதோ காப்பாற்றப்படுறதோ, எவனிடத்துல லயத்தை அடையிறதோ அதுதான் அவன்தான் பிரம்மா அப்படின்னு சொல்றது. எவனிடத்துல உண்டாதோ, ஏன்னா பிரளய காலத்துல அவனிடத்துல போய் தானே இது அடைஞ்சிருக்குது. அதனால அவனிடத்திலேருந்து உண்டாது. எவனிடத்திலேருந்து உண்டாதோ, எவனால இது காக்கப்படுறதோ, எவனிடத்துல போய் லயிக்கிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு ரெண்டாவது அதிகரணம். ஜன்மாத்யஸ்ய யதா, ஜன்மாதிகள்லாம் எஸ்ய எவனிடத்திலிருந்து உண்டாதோ அதான் எவனால காக்கப்படுறதோ, எவனிடத்திலிருந்து அந்த ரக்ஷணம் உண்டாதோ, எவனிடத்துல அந்த லயம் உண்டாதோ ஏற்படுறதோ அவன் பிரம்மம் அப்படின்னு ரெண்டாவது அதிகரணத்துல சொல்லி. முதல் அதிகரணத்துல பிரம்மத்தை அறியக்கூடிய அவா உண்டாது அப்படின்னு சொல்றது. அப்படி அவா கொண்டு எந்த பிரம்மத்தை, அதான் எந்த பிரம்மத்தை, எப்படிப்பட்ட பிரம்மத்தை நாம அவா கொண்டு உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் ஜன்மாதிகள்லாம் எவனிடத்துல இருந்து உண்டாதோ அந்த அவனை தான் நாம அறிஞ்சு உபாசிக்கணும் அப்படின்றது ரெண்டாவது சொல். முதல்ல அறிய ஆசை கொள்ளணும். அது எப்படிப்பட்டவனை அறிய ஆசை கொள்ளணும்னா இந்த மாதிரி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தாவை நாம அறிய ஆசை கொண்டு இது பண்ணணும். அதுதான் பிரம்மம். இதை நாம எப்படி அறிஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்றது. இல்ல அது சரி, அது வரட்டும். அதனால இப்போ கமப்பின்றது ஜிக்ஞாசாதிகரணத்தை குறிக்கொண்டது. அதுக்கு மேல ஆத்யம், கமப்பியாத்யம் குரும் வந்தேன்னு இருக்குது. அதுல ஆதி சப்தம் இருக்குது. ஆத்யம்ன்றதுல அது ஆதின்னா காரணம்னு அர்த்தம். அதாவது சிருஷ்டிக்கு காரணமானது, ஸ்திதிக்கு காரணமானது, லயத்துக்கு காரணமானது எதுவோ அது. அப்படி அந்த ஆதி சப்தத்தினால சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணமானது அப்படின்னு. ஆதின்னா காரணம், சிருஷ்டிக்கு காரணம், ஸ்திதிக்கு காரணம், பிரளயத்துக்கு காரணம். ஏன்னா அவனிடத்தில் தான் எல்லாம்
உண்டாருது, ஏற்படுறது. அதனால இந்த ஆதின்ற சத்தம் இந்த ரெண்டாவது அதிகரணமாக ஜன்மாதி அதிகரணம் அப்படின்னு சொல்ற அதிகரணத்தை குறிக்கொள்றது. கமபின்றதுனால ஜிக்ஞாசா அதிகரணமும், ஆதின்ற பதத்தினால ஆத்தியன்ற பதத்துல ரெண்டாவது அதிகரணமான ஜன்மாதி அதிகரணத்தையும் சூಚಿಸப்படுது. இப்படி இப்போ இதை நாம எப்படி அறியறது அப்படின்றத அனுமானம் பண்ணிலாம் அறிய முடியுமா அப்படின்னு அப்படின்னா அனுமானத்தினால இதை அறிய முடியாது, சாஸ்திரத்தினால மாத்திரமே அறிய முடியும். இதை அறியறதுக்கு காரணம், அதாவது இப்ப இந்த ஜன்மாதிகள்லாம் உண்டாது பிரம்மம்னு சொல்லிட்டோம், அதை எப்படி அறியறது அப்படின்னா இந்த புஸ்தகத்தை பார்த்தா அந்த புஸ்தகத்தை பார்த்தா இல்லை நாமே அனுமானத்தினால என்ன ஒரு யூகம் பண்ணி அறியலாமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, சாஸ்திரத்தினால மாத்திரமே அறிய முடியும் அப்படின்னு சொல்ற அதிகரணம் மூன்றாவது சாஸ்திர யோனித்வாதிகரணம். அதாவது அதை அறியறதுக்கு சாஸ்திரம்தான் காரணம். சாஸ்திரம் இல்லைன்னா அதை அறிய முடியாது. அதனால அதை அறியறதுக்கு காரணமானது எது அப்படின்னா பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ வேற எதாலேயோ அறிய முடியாது. சாஸ்திரைக வேத்தியம், சாஸ்திரம் தான் அதை அறியறதுக்கு காரணமா இருக்குது. அப்படின்னு அந்த பிரம்மத்தை அறியறது எப்படி? அந்த பிரம்ம லட்சணம் தெரிஞ்சு போச்சு, சரி அப்படி சொல்றே அதை எதை கொண்டு அறியுது சுவாமி அப்படின்னு சொன்னா சாஸ்திரைக வேத்தியம், வேற ஒண்ணுத்தினாலையும் பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ இன்னொன்னுத்தினாலேயோ அதெல்லாம் அறிய முடியாது. அப்படின்றதுனால சாஸ்திர யோனித்வாதிகரணம், பிரம்மத்தை அறியறதுக்கு காரணம் என்ன? சாஸ்திரம். அதனால சாஸ்திரத்தை காரணமாக உடைத்தா இருக்குது, அறியறதுக்கு காரணமா பிரமாணமா உடைத்தா இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணம் மூணாவது அதிகரணம். அதாவது சாஸ்திரம்னா வேதா சாஸ்திரம் பரநாசி அப்படின்னு சொல்றோம். அதனால வேத சாஸ்திரம் தான் இந்த இடத்துல. புத்த சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் அப்படின்லாம் இல்லை. அதெல்லாம் அது சாஸ்திரம்னா வேதத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேர். சாசனாத் சாஸ்திரம், கட்டளை இடறதுனால வேதத்துக்கு சாஸ்திரம்னு பேர். சாசிதா சாஸ்தா அப்படின்னா சொல்றோமோ இல்லை, கட்டளை இடக்கூடிய எம்பெருமான்னு அர்த்தம். சரி, அதனால சாசனா சாஸ்திரம். நம்ம இதம் குரு இதம் மா குரு, இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சாஸ்திரம். பொதுவா சாஸ்திரத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா பொதுவா இப்படி பண்ணு இப்படி பண்ணாது. அது அதாவது குளோபலா அதை பிரிக்கணும்னா இப்படிதான் சொல்றது. எப்படி விதிக்கிறது? இந்தந்த காரியத்தை தான் இப்படிலாம் பண்ணு இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடியது, அது விதிக்கிறது. அதனால அதுக்கு சாஸ்திரம்னு பேர். அப்படிப்பட்ட வேத சாஸ்திரா பரநாசி, வேதா சாஸ்திரம் பரநாசி, வேதத்தை காட்டிலும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த சாஸ்திரம் தான் இதை அறியறதுக்கு, பிரம்மத்தை அறியறதுக்கு காரணம், பிரமாணமா இருக்குது. அதனால சாஸ்திரத்துக்கு பிரம்மத்தை அறியறதுக்கு காரணம் சாஸ்திரத்தை உடையதா அந்த பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது அதிகாரம். அது இந்த இடத்துல என்னத்தை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்ன, குரும் கமப்யாத்யம் குரும். குரும் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? கூன்றது அந்தகாரமான இருட்டு, அஜ்ஞான அந்தகாரமான இருட்டு. ரூன்
குருன்றது அதை போக்கடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த பிரம்மத்தை பத்தி நாம அறியாத இருக்கிறது அஜ்ஞானமா இருக்கிற தன்மை. அது வேதம் அது அறியறதுக்கு உண்டான காரணமா இருக்கிறதுனால நாம அதை அறியறோம். அதனால இப்ப குருன்ற சப்தம் என்ன பண்றது? அஜ்ஞானத்தை போக்கி அறிவை உண்டாக்குறது. வேதயத்தி வேதா, வேதம் நமக்கு அறிவிக்கிறது. அதனால குரு சப்தமானது இந்த சாஸ்திர யோனித்வாதிகரணத்தை குறிக்கொள்றது. அதாவது கூன்றது அஜ்ஞானமான அந்தகாரம், அஜ்ஞானமாகிற இருட்டு. குருன்றது அதை போக்கடிக்கிறது. அதனால குருன்றது அஜ்ஞான அந்தகாரத்தை போக்கடிக்கிறதுனால குருன்னு சொல்லப்படுறது. வேதம் என்ன பண்றது? நமக்கு அந்த இதனால நாம பிரம்மத்தை இப்பதான் பிரம்மத்தை அறியக்கூடிய இச்சை அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்றது தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை எதை கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். வேதம் தான் வேதா நமக்கு தெரியாதெல்லாம் தெரிவிக்கிறது. அப்படின்னா இத்தனை நாளா பிரம்ம அஜ்ஞானம் நமக்கு இருந்ததுனால பிரம்மத்தை பத்தி தெரியாத இருக்கிறத இப்ப வேதம் நமக்கு போக்கடிக்கிறதுனால இந்த குரு சப்தம் சாஸ்திர யோனித்வாதிகரணத்தை குறிக்கொள்றது. அதனால கமப்பின்றதுனால ஜிக்ஞாசாதிகரணம், ஆத்தியம்ன்றதுனால இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகளுக்கு காரணமா இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்றதுனால ஜன்மாத்தியதிகரணத்தையும், அந்த பிரம்மம் சாஸ்திரத்தை கொண்டுதான் அறியணும், அதுக்கு காரணம் பிரம்மத்தை அறியறதுக்கு காரணம் சாஸ்திரம் தான் அப்படின்றதுனால அந்த குரு சப்தத்தினால இந்த நமக்கு பிரம்மத்தை பற்றி அறிவை கொடுக்கக்கூடிய அந்த சாஸ்திர யோனித்வாதிகரணத்தை குரு சப்தத்தினால இங்க காட்டப்படுறது. இதுக்கு மேல சமன்வயாதிகரணம் அப்படின்னு 4வது அதிகரணம். இந்த சாஸ்திர ஆரம்பத்துல உண்டானதான அதிகரணத்துல கடைசி அதிகரணம். அதாவது இந்த பிரம்மமா சமன்வயாதிகரணம் அப்படின்றதுல என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரம் தான் பிரம்மத்தை அறியறதுக்கு காரணம்னு சொன்னமோ இல்ல, அதனால சாஸ்திர யோனித்துவம் பிரம்மத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னமோ இல்ல. சாஸ்திரத்தினால அறியப்படக்கூடிய தன்மை பிரம்மத்துக்கு இருக்குதுன்னு சொன்னமே, அதுல ஒரு சந்தேகம் வருது. சாஸ்திரம்னா என்னது? வேதம்னு சொல்லி வேதத்தை அறிவிக்கிறதுன்னு சொல்லிட்டோம், இருக்கட்டும். ஆனா அதுக்கு சாஸ்திரம்னு பேரு. சாஸ்திரம்னா சாசனா சாஸ்திரம்னு பேரு. சாசனா சாஸ்திரம்னு சொன்னா இதம் குரு இதம் மா குரு அப்படின்னு இருக்குது. அப்போ இதை செய், இதை செய்யாதே, செய்யன்றது பிரவர்த்திக்கிறது ஒரு காரியத்தை, செய்யாதேன்னு சொல்றது ஒரு காரியத்திலேருந்து நிவர்த்தி ஆகுது. இப்போ சாஸ்திரம்ன்ற வேதம் அப்படித்தானே இருக்குது. அப்படி இருக்குச்சே அது எப்படி பிரம்மத்தை காண்பிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. பிரம்மத்தை காண்பிக்கிறதுன்னா அது செய்யற ரூபமா செய்யாத ரூபமா, பிரவൃத்தி நிவர்த்தி ரூபமா? அது இல்லையே. பிரம்மத்தை அறிவிக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அதுல ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் அப்படின்னா, சாஸ்திரம்னா நம்ம கட்டளையிடுறது சாஸ்திரம். அந்த கட்டளையிடத்தே இதை செய் இதை செய்யாதே அப்படின்றது தான் அந்த கட்டளை ரூபம், கட்டளையினுடைய ரூபம். அதாவது பிரவೃத்தி செய்யுன்னா, செய்யாதேன்னா அதுல இருந்து விடுபடுறது. அப்படி இருக்குச்சே பிரம்மத்தை அறியறதுக்கு காரணம் பிரம்ம சாஸ்திரத்தினால அறிய காரணத்தை உடையதுன்னு சொல்றது எப்படி ஆகும்? பொருந்தும் அப்படின்னு. அதாவது என்ன சொன்னாங்க?
பிரமாணாந்தரமா இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை காட்டிலும் மற்ற பிரமாணங்கள் இருக்குது, பிரத்யக்ஷ பிரமாணமோ அனுமான பிரமாணமோ வேற எதனா பிரமாணமோ எதுவும் எதாலையும் பிரம்மத்தை அறிய முடியாது. சாஸ்திரத்தினால மாத்திரமே அறிய முடியும். அதுதான் பிரம்மத்தை அறியறதுக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டா என்ன, வேற ஒண்ணுக்குனாலே அறிய முடியாது அப்படின்னு சொன்னது இருக்கட்டும், சரி. ஆனா சாஸ்திரத்தினால மாத்திரம் எப்படி அறிய முடியும்? சாஸ்திரம்ன்றது பிரவೃತ್ತಿ நிவர்த்தி பரமா இருக்கிறது தானே சாஸ்திரம். அப்போ பிரம்மத்தை இது பண்ணச்சே, பிரம்மன்றது என்னது? சுத்தமா இருக்கக்கூடியது, எப்பவுமே இருக்கக்கூடியது. அதை இந்த பிரவೃತ್ತಿ நிவர்த்தி ரூபமா இருக்கிறதுனால எப்படி அறிய முடியும்? அந்த எப்பவுமே இருக்கிறதுக்கு பிரவೃತ್ತಿ நிவர்த்தி ரூபமெல்லாம் இருக்குமாண்ணா? அதாவது செய்யற ரூபம் செய்யாத ரூபம் இப்படிலாம் இருக்குமாண்ணா? அப்படி இல்லையே. அப்படி இருக்குது. அந்த பிரம்மம் சாஸ்திரத்தினால எப்படி, அதாவது வேதத்தினால எப்படி அறிய முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரம்மம் சாஸ்திரத்தினால அறிய, சாஸ்திரம் பிரம்மத்தை அறியறதுக்கு காரணமாகுது. அதாவது பிரம்மத்துக்கு சாஸ்திரம் தான் பிரம்மத்தை அறியறதுக்கு, அதான் தன்னை அறியறதுக்கு காரணமான சாஸ்திரத்தை கொண்டதா இருக்குதுன்னு சொல்றோம். சாஸ்திரம்ன்றது செய்யாதேன்னு சொல்றது. செய்யன்றது பிரவೃತ್ತಿ ரூபம், ஒரு காரியத்தை பண்றது பிரவೃತ್ತಿ ரூபம். செய்யாதேன்னு சொல்றது ஒரு காரியத்திலே நிவர்த்தி. ஆனா பிரம்மமாகப்பட்டது எப்பவுமே இருக்குது. அப்படி இருக்க இந்த பிரவೃತ್ತಿ நிவர்த்தி ரூபம் பிரம்மத்துக்கு இருக்குதோ? இல்லையே. அப்படி இருக்குதே அந்த பிரம்ம, அதான் அந்த பிரம்மத்தை எப்படி சாஸ்திரம் சொல்லும் அப்படின்னு. சரி, பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாது, அனுமானத்தினால அறிய முடியாது, அதெல்லாம் சரி. அப்ப சாஸ்திரத்தினால மாத்திரம் அறிய முடியும்னு சொல்லிட்டங்க. ஆனா அந்த சாஸ்திரத்தினாலே அறிய முடியாது போல இருக்குதே அப்படின்னு வருது ஒரு சந்தேகம். அதனால இப்ப என்ன, இந்த அதிகரணம் அதுக்கு அந்த சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காக சமன்வயாதிகரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு சூத்திரம் தத்து சமன்வயா அப்படின்னு இதுக்கு சூத்திரம். சமன்வயாத்து, அதாவது சமன்வயம் அப்படின்னு சொன்னா பொருந்தறதுன்னு அர்த்தம். சமயக்கு அன்வயம், அன்வயம் என்ன, நன்றா பொருந்தறது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன பொருந்தறது? சாஸ்திர பிரமாணகத்துவம் பிரம்மத்துக்கு உண்டு. சாஸ்திர பிரமாணகத்துவம், சாஸ்திரத்தை கொண்டு அறியக்கூடிய தன்மை பிரம்மத்துக்கு உண்டுன்னு சொன்னமே, அது மேல என்ன ஆட்சேபம் வந்தது? பிரம்மன்றது சித்தமா எப்பவும் இருக்கிறது. அந்த பிரம்மத்தின் ஒரு பிரவೃತ್ತಿ நிவர்த்தியில அபாவமா இருக்கிறதுனால இல்லாதனால சாஸ்திரம்ன்றது பிரவೃತ್ತಿ நிவர்த்தி ரூபத்தை தான் சொல்றது. சித்த ரூபமா இருக்கிற பிரம்மத்துக்கு எப்படி அது பொருந்தும் அப்படின்றது கேள்வி. இல்ல என்ன, சாஸ்திர பிரமாணகத்துவம்ன்றது சாஸ்திரத்துக்கு தான் பிரமாணமா உடையது பிரம்மம் அப்படின்றது நன்றாக பொருந்தும் பிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படி அப்படின்னா சமன்வயாத்து, நன்னா பொருந்துறபடியினாலே அப்படின்னு சூத்திரம் சொல்றது. என்ன நன்னா பொருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, பரம புருஷார்த்தத்தையா அன்வயா சமன்வயா. எப்படி அது பொருந்ததுன்னா, உயர்ந்த புருஷார்த்தமாகறதுனால அது பொருந்தது. பிரம்மம் உயர்ந்த புருஷார்த்தம். உயர்ந்த புருஷார்த்தம்னா புருஷனா இருக்கக்கூடிய நாம அர்ச்சித்து பெற வேண்டியது, யாசித்து பெற வேண்டியது, அதை விரும்பி பெற வேண்டியது. அதனால உயர்ந்த புருஷார்த்தம் பிரம்மம், மீதியெல்லாம் அவர புருஷார்த்தம், தாழ்ந்த புருஷார்த்தம். அதனால பரம புருஷார்த்தத்தையா அன்வயா சமன்வயா அப்படின்னு. அதனால உயர்ந்த புருஷார்த்தமா இருக்கிறதுனால அது அந்த புருஷார்த்தமா இருக்கிறதுனால அது அன்வயா நன்னா பொருந்தது. அதனால சாஸ்திரம் அதை பிரதிபாதிக்கிறது. ஏன்னா அந்த பரம புருஷார்த்த
த்துக்கு அந்த பிரம்மத்தை ஆன மாதிரி நாமும் அறியணும். அதாவது புருஷார்த்தம்ன்றது என்னது? புருஷன் அர்த்தித்து பெற வேண்டியது புருஷார்த்தம். அர்த்தித்து பெறக்கூடியது, ஆசைப்பட்டு யாசித்து பெறக்கூடியது. அர்த்திக்கிறதுன்னா என்ன? யாசிக்கிறது. யாசிக்கிறதுன்னா ஆசைப்பட்டு யாசிக்கிறது. அது யாசித்து பெற வேண்டியது புருஷார்த்தம். அப்போ அந்த யாசித்து பெற வேண்டிய புருஷார்த்தம் அது பிரம்மத்துக்கு இருக்கிறதுனால அதனால அது நன்னா பொருந்தது. அதை நாம என்ன பண்ணணும்? அந்த பரம புருஷார்த்த பூதமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை நாம அது ஆன மாதிரி நாம பெற வேண்டியதானதுனால இது அந்த சாஸ்திரமாகப்பட்டது புருஷார்த்த ரூபமா இந்த பிரம்மம் இருக்குது. பிரம்மத்துக்கு புருஷார்த்த ரூபத்துவம் உண்டு. புருஷார்த்த ரூபம்னா அர்த்தித்து பெற வேண்டியதா இருக்கிறதுனால அப்ப அது பிரவೃತ್ತಿ ரூபமான காரியத்தை பண்ணிதானே நாம தரணும் பிரம்மத்தை. அதனால சாஸ்திரத்தை அதனால அறியக்கூடிய தன்மைன்றது பிரம்மத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த அதிகரணம். 4வது அதிகரணம் சமன்வயாதிகரணம். தத்து சமன்வயாத் புருஷார்த்தத்தால புருஷார்த்தமா இருக்கிறதுனால அது அன்வயமாகுது, நன்னா பொருந்தது. அந்த புருஷார்த்தமாகப்பட்டது அர்த்தித்து பெற வேண்டியதா இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால அது பொருந்த நாம அந்த மாதிரி பண்ண வேண்டியது அது நல்லா பொருந்தது அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப சுருக்கமா அதை பத்தி சொன்னோம். அது அப்படி இருக்கிறதுனால புருஷார்த்தம்ன்றது என்னது? அங்க போய் நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, விண்ணவர்தம் குழாங்களுடன் வேதம் பாடி அப்படின்னு இருக்குதே. அப்படி இருந்துச்சு அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது தானே அது. அந்த எம்பெருமான சேவிக்கிறது தானே, வணங்கிறது தானே. அதனால சமப்பியாத்தியம் குரு வந்தே அப்படின்ற சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அது அந்த புருஷார்த்தமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அடைந்து நாம அங்க என்ன பண்றோம்? பிரம்மத்தை எப்பவும் சேவிச்சுட்டே இருக்கோம். சேவிக்கிறதுன்னா கைங்கரியம் பண்ணிட்டு அதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அங்க ஆனந்தமா இருக்குமே அந்த தன்மையை சொல்றது. அப்படி பிரம்மம் அப்படியெல்லாம் சாஸ்திரத்தினால காண்பிக்கப்படுறதுனால அந்த சாஸ்திர காரணத்துவம் பிரம்மத்துக்கு உண்டு, நன்னா பொருந்தது அப்படின்னு இந்த சமன்வயாதிகள் சொல்றது. அந்த புருஷார்த்தத்தை தான் இங்க காண்பிக்கிறது. அந்த புருஷார்த்தத்தை பற்றி என்ன பண்ணுவான்? இங்கேருந்து நாம அங்க போய் என்ன பண்றோம்? புருஷார்த்தத்தை பற்றி அதை சேவிக்கிறோம் பிரம்மத்தை. அதனால அந்த புருஷார்த்தத்தையா சமயக்கு அன்வயா அப்படின்னு சொல்லி அந்த புருஷார்த்தம் தான் வந்தேன்னு காண்பிக்கப்படுறது. அதனால சமன்வயாதிகரணத்தை காண்பிக்கிறது. அதனால கமப்பின்றதுனால ஜிக்ஞாசாதிகரணத்தையும் ஆத்தியம்ன்றதுனால இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஜன்மாத்தியதிகரணத்தையும் அந்த பிரம்மத்தை அறியறதுக்கு உள்ள சாஸ்திரம் காரணமா இருக்கிறதுனால குரு அப்படின்னு சாஸ்திர யோனித்வாதிகரணத்தையும் நன்னா அது பொருந்தக்கூடியதா இருக்குது புருஷார்த்தமா அப்படின்னு சொல்லக்கூடிய சமன்வயாதிகரணத்தை வந்தே புருஷார்த்தத்தை பெற்றவன் என்ன பண்ணுவானோ அது வந்தேன்னு அது மூலமா அந்த புருஷார்த்தமா இருக்கக்கூடிய பிரம்மமானத்தினால சாஸ்திரம் பொருந்ததுன்னு நன்னா பொருந்ததுன்னு காண்பித்த சமன்வயாதிகரணம் இந்த கமபி ஆத்தியம் வந்தே இதெல்லாம் குரு வந்தே அப்படின்னு இந்த 4 அதிகரணமும் சாஸ்திர ஆரம்பக அதிகரணம்னாலும் இதுல வரிசலா காண்பிக்கப்படுறது. மேல நாளைக்கு கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்த்தான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.